கர்த்தர் நம்மை 9 மாதம் அவளை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்துக்குள்ளே நம்மை சுக பலன் ஜீவனை கொடுத்து நம்ம இம்மட்டும் அவர் பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக இந்த மாதத்துக்கு கூட ஒரு புதிய பாடலை நம்ம எல்லாரும் கற்றுக்கொண்டு இந்த நாளில் ஒரு பாடலை பாடலாம். இந்த பாடல் சொல்லுகிறது, என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, நான் முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் செய்த நன்மைகள் அநேகம் அநேகம், அவர் சொல்லி முடியாது. இந்த பாடல், இந்த வரிகள் நம்ம சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கலாம். உங்கள் டிவியில் லிரிக்ஸ் வரும். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் இந்த காலை வெளியில் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தேன், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பாட்டு புத்தகத்துல 350வது பாடல். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரலோக ராஜா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல தெரிந்த ஒரு பாடல். இந்த காலை வேளையில உற்சாகமாக இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் அவரை துதிக்குது என்ற வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இந்த பூலோகத்தில் செய்கிற ஒரு ஆராதனை ஒரு பரலோகத்துக்கு ஒத்த ஒரு ஆராதனையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக இந்த காலை வேளை நல்ல கரங்களை தட்டி அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாட்டு 350வது பாடல். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுவே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எங்கள் வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. எங்கள் வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும்
பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகளே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகளே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கிருபையின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கிருபையின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகளே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகளே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே
என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலே கூட நாம் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானவருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். A faithful man shall abound with blessings. A faithful man shall abound with blessings. அப்படின்னா ஒரு இந்த பூமியில் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? பரிபூர்ணமாக, ஏராளமாக. பரிபூர்ண ஆசீர்வாதம்னா ஏராளமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மக்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. உண்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாதீங்க. எனக்கு முன்பாக எப்படிங்க? உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்களா உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன்? ஆமாம், ஏராளமான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவேன். கடந்த மாதத்துல கூட கர்த்தர் நம்மளோட கூட பேசினார். என்ன பேசினார்னாக்கா, அங்கே அதே நீதிமொழிகள் 8:20 நினைக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையிலும் என்ன பண்ணுறேன்? ஆமாம். அப்போ அந்த மெய்ப்பொருள் களஞ்சியத்தை பற்றி பாஸ்டம்மா பேசிட்டாங்க. மெய்ப்பொருள் என்றால் அங்கே ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா
wealth. Those who loved me inherit wealth. Inherit wealth. சுதந்திரம். வெல்த் என்னது? சொத்து, செல்வம், ஆஸ்தி. இதான் இதை நீங்கள் சுதந்திரிப்பீங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்கள், என்ன யார் யார் லவ் பண்ணுறாங்களோ, those who are loved to me, they shall inherit wealth. Inherit wealth. சுதந்திரிப்பாங்க. சொத்துக்களை, சுகங்களை, ஆசீர்வாதங்களை ஏராளமாக சுதந்திரத்தை கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்போ இந்த உண்மைன்றதுக்கு நிறைய சொல்லிக்கினே போகலாம். வேதத்தில் அதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு உண்மையானவர் கண்டுபிடிக்கணும்னு ஒரு பதிவு நான் வாசித்தேன். ஒரு உண்மையான நல்ல ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியலாம், இந்த இந்தியாவில் பெரிய பணக்காரன் அந்த காலத்தில் இந்த சொல்லுவோம், டாட்டா பிர்லா. ஆமாம், இவர் பெரிய டாட்டா, இவர் பெரிய பிர்லானெல்லாம் சொல்லுவோம் நம்ம, அப்படி தானே? பாருங்கள், அந்த டாட்டான்றவர் ரொம்ப பெரிய பணக்காரர், ரத்தன் டாட்டா. அவர் சமீபத்தில் தான் இறந்தார். எல்லாருக்கும் தெரியுமா? ரத்தன் டாட்டா 86 வயசில் இப்போ தான் சமீபத்தில் இறந்துட்டார். அந்த ரத்தன் டாட்டா என்ன பண்ணாராம், வயசாகி போச்சு, அவருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டி கிடையாது, வாரிசு கிடையாது, சொத்து ஏராளமான சொத்து கிடக்குது, லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் நிறைய இருக்குது. பெரிய பணக்காரன் அவர். இந்த டாட்டா செய்யாத தொழிலே கிடையாது. டாட்டா சால்ட் கூட வருதில்ல, அவ்வளோ பெரிய தொழிலதிபர். அவருக்கு இந்த நமக்கு அப்புறம் யாருக்காவது ஒருத்தரை இதை நியமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்மளோட வயசான காலத்தில் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு சிலர் கூப்பிட்டாராம். இப்போ கொஞ்சம் வாங்கப்பா, எனக்கு அப்புறம் யாருன்னா ஒருத்தரை என்ன பண்ண போகிறேன், நான் இதுக்கு பொறுப்பு நான் ஒப்படைக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டாராம். உடனே அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் போய் அவர்கிட்ட உட்காந்தாங்களாம். அவர் என்ன பண்ணாராம், சரிப்பா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறேன், எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தாராம். என்ன கொடுத்தாராம்? விதை. இந்த விதையை கொடுத்துட்டு இதை நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், அதுக்கு எரு போட்டு நல்லா அதை வளர்த்து செடியாக்கி நான் சொல்கிற அன்றைக்கி என்ன பண்ணாங்களே கொண்டு வரணும் அப்படின்ட்டாராம். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விதையை வாங்கிக்கினாங்க. போய் எல்லோரும் 6 மாதமா 1 வருஷமா அது எப்படி ஏதோ எருவை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வளர்க்கணும், அது ஆசைப்படுறாங்க, ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அதில் ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன், அவன் கொஞ்சம் யங் ஏஜ் தான், அவன் எடுத்துகிட்டு போனானா. அவன் அப்போ தான் புது கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், நல்லா அதுக்கு ஒரு தொட்டி வாங்கி நிறைய எருவெல்லாம் போட்டு எத்தையோ பண்ணி அந்த விதையை போட்டு அதுக்கு எவ்வளோ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது இதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு 6 மாதம் வரைக்கும் அது என்ன இல்லை, ஒரு முளை கூட வரலையா. என்னடா இது, அவர்கிட்ட எப்படி போய் நம்ம நிற்கிறது? ஒய்ஃபோட இரு, நீ ஒன்றும் இல்லை, இப்போ திருப்பி அதை கொத்தி திருப்பி எரு போட்டு கேட்குறாங்க. சரி, 1 வருஷம் ஆயிடுச்சான். ஒரு நாள் இந்த ரத்தன் டாட்டா கூப்பிட்டாராம், எல்லோரும் வாங்கணும். எல்லாம் வாங்கினவங்கெல்லாம் நல்லா செடியை வளர்த்து எடுத்துக்கின்னு என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு போகிறாங்க அவரை பார்க்குறதுக்கு. இவன் 1 வருஷமாக எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றும் என்ன பண்ணல, அது ஒன்றுமே வளரல. இவன் பார்த்தான், என்னடா இது, இந்த மாதிரி அவர் முகத்தை நான் போய் எப்படி முழிக்கிறது, இதை தூக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் அடம் பிடிச்சிருந்தேன். அவன் ஒய்ஃப் சொன்னாலாம், ஏங்க நீ இருக்கிறத போயிட்டு சொல்லு அவர்கிட்ட, எவ்வளோ ஏதோ செஞ்சு பார்த்தேன்,
இது வளரலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட போய் நில்லு, பரவாயில்ல நீ போயிட்டு வா, கடவுள் எப்படியாவது நமக்கு இறக்கம் செய்வார்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு அவனை பூஸ்ட் பண்ணி எப்படியோ என்ன பண்ணிட்டா அனுப்பிச்சி வச்சா. எல்லோரும் மீதி பேர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சும்மா தொட்டியில் அழகாக செடியை வளர்த்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறாங்க. இந்த ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான், வெறும் தொட்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறோம். எல்லோரையும் பார்க்குறாரு, ரத்தன் டாட்டா பார்த்தார், எல்லாம் வந்து இந்த தொட்டியை பார்த்தார். என்னப்பாச்சு, உன் செடியை காணோம் அப்படின்னாரான். ஐயா நான் 1 வருஷமாக வந்து எவ்வளோ பிரயாசப்பட்டேன், அதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், அந்த செடி வளரவே மாட்டேந்தையா, நான் என்னையா பண்ணுறது நான். அப்போ தான் அவர் சொன்னாராம், நான் கொடுத்த விதை வந்து வேக வச்ச விதை. என்ன விதை? வேக வச்சுட்டு விதையை உங்ககிட்ட கொடுத்தேன். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறானுங்க, அந்த விதையை தூக்கி போட்டு வேறு விதையை வாங்கி வளர்த்து எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. ஆனால் நீ ஒரு ஆள் தான் என்ன பண்ணுற, உண்மையாக எடுத்துன்னு வந்துக்கிற, உன் கையில் தான் என் பொறுப்பெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கையில் தான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவனே அந்த உண்மையை எதிர்பார்த்து அவனுடைய அதிபதியாக அவர் இறந்து போயிட்டார், அவனை அந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. உன்னை என்னை உண்டாக்குன ஆண்டவர் நம்மக்கிட்ட எவ்வளோ எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அவருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லிட்டார், அவருடைய வசனம் உண்மையாக சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது உண்மையா இல்லையா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னால் சொன்னபடி என்ன பண்ணுவார், செய்வார். அவர் மனம் மாற ஒரு மனிதன் அல்ல. நம்ம யாரையோ ஒரு கண்ணிருந்தும் காணாத, மூக்கிருந்தும் முகராத, காதிருந்தும் கேளாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்க வரவில்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசித்தீங்களா, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 நீங்கள் வாசித்தீங்களா, அப்படி சொல்லப்படுது. அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உன்னை பெருகவே. அப்போது எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு நமக்குள்ள தான் பிரச்சனை. அவனுங்கெல்லாம் போயிட்டு பொய்யா ஒரு விதையை எடுத்து போட்டு வந்தாலும் அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம மனம் போல வாழறோம். இங்கே உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய கையின் பிரயாசத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தையில் உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கணவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்துன்னு இருக்கார். அல்லேலூயா. நம்ம மனம் போல வாழ்ந்துட்டு கர்த்தருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏராளமான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா, இந்த பூமியில் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமானால், நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், நீ உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. உபாகம் 28:11 சொல்லப்படுது, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. உபாகம் 21:28-11 சொல்லப்படுது, கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிபூர்ணத்தை கர்த்தர் தருவார். அதே உபாகம் 28:47 சொல்லப்படுது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் சேவியாமற் போனது நிமித்தம்
சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நடக்கிறது என்னன்னா, முதல்ல கொஞ்சம் உண்மையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆண்டவர் பார்ப்பார், சரி எனக்கு உண்மையாக இருந்துட்டான், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் ஆண்டவர். நல்ல சகலமும் திரும்பி நம்ம எழுந்து போனதெல்லாம் திரும்பி கொடுத்துருவார். நம்ம எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட பிறகு இவனுக்கு என்ன இடம் உள்ளா உண்மையை விட்டுருவான். கர்த்தருக்கு உண்மையை விட்டுட்டு சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் அவர் என்ன பண்ணுறதில்ல, கர்த்தரை சேவியாமல் போயிடுவான். ஆராதனைக்கு வரதில்ல. ஏன்னா இவர் ரொம்ப என்ன ஆகிட்டார், பிஸி ஆகிட்டார். பிஸ்னஸில் பிஸி, அதில் பிஸி, இதில் பிஸி, ஆர்டர் பிடிக்கணும், அத்தை பிடிக்கணும், இத்தை பிடிக்கணும். நிறைய பேரை தேடி என்ன பண்ணுறாங்க, ஆட்கள் வர ஆரம்பிச்சிடறாங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலத்தில் என்ன பண்ணுறார் ஆண்டவரே, குறையப்பட வச்சிடுறார். நீ கட்சியில் யாரை சேவிப்ப, சத்துருக்களை சேவிப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. நம்ம உள்ளமே நம்மளை பார்த்து நீ உண்மை உள்ளவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு யாருன்னா வேதத்தில் இருக்கிறாங்களா? மோசேவை ஆண்டவர் சொன்னார். மோசேவை பார்த்து என்ன பண்ணார் ஆண்டவர் சொன்னார், மோசே, ஆமாம், என் வீட்டில் எங்கே நீ உண்மை உள்ளவன், அதனால தான் நான் முகமுகமாக உம்மோடு என்ன பண்ணுறேன், பேசுகிறேன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த என்னாகமம் 12:7 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன். அப்புறம் நான் அவனுடன் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷன் அவனே சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும். எசேக்கியா ராஜா ஏசாயா 38:3 வாசித்தீங்கன்னா எசேக்கியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல சொன்னா இல்லையா? அல்லேலூயா. ஏசாயா 38:3 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்ல பாருங்கள், எல்லோரும் வாசிங்க. கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று என்ன பண்ணனா
விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும், ஏன்னா சாவுக்கு எதுவான ஒரு வியாதி வந்துடுச்சு, செத்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. சாவுக்கு அவனுக்கு கொஞ்சம் தூரம் தான் இப்போ இருக்குது, சாக போகிறான். அந்த நிலைமையில் சொன்ன ஆண்டவர்கிட்ட, நான் உண்மையாக இருந்தேன் ஆண்டவரே, என்னை நினைத்தரல. அப்போ உண்மையாக இருந்திருப்பானா இல்லையா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறான்னா அவன் எவ்வளவு உண்மையாக இருந்திருப்பான் பாருங்கள். அதனால தான் எசேக்கியாவை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். 2 நாளாகமம் 32:27 நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுறது, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு என்ன உண்டாயிருந்தது? ஆமென், அல்லேலூயா. மிகுதியான ஐஸ்வர்யம். அப்புறம் வாசிக்குமா அதை? ஆ ஆ ஆ ஆ வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும், தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும், சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்துட்டான்னா நிச்சயமாக அவனுக்கு எப்படி என்ன உண்டாகும்? பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு இதை ஆவியானவர் ஏன் பேசுகிறாருன்னா நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இதையுமே ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை நமக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறப்பா சொல்லுதான். நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். நீ வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்கிற, உன்னை பற்றி சொல்கிற அப்படின்னார். உன்னை பற்றி சொல்லு அப்படின்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை பற்றி என்னுடைய முழு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய குடும்பத்தில் எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர், 1 அவுட்டு, 7 பேர் இன்றைக்கி இருக்கிறோம், 7 பேரும். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் 58 வயசில் போயிட்டார். ஆனால் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கட்டி வச்சது ஒரு ஓட்டு வீடு, சின்ன சின்ன வீடாக ஒரு ஓட்டு வீடு இருக்கும். நாங்களாம் கல்யாணம் பண்ணின்னு அந்த ஓட்டு வீட்டில் தான், ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். பிள்ளைங்களாம் பிறந்துட்டாங்க. ஜபாவும் ஜாஸ்பர் 2 குழந்தைங்கள வச்சுன்னு அந்த ஓட்டு வீட்டில் தான் 1991 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 91க்கு அப்புறம் சொல்கிறேன். அந்த சின்ன ஓட்டு வீட்டில் தான். ஆனாலும் கர்த்தருக்கு நான் உண்மையாக இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு சின்ன வருமானம். நான் போயிட்டு 1986 எனக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை கிடச்சிது. அதுவும் கிளரிக்கல் வேலை தான். ஆனால் என்னுடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இப்போ சொன்ன சிரிப்பிங்க, 260 ரூபா பேசிக். எவ்வளோ? 260 ரூபா தான் பேசிக். பஞ்சப்படி, அந்த படி, இந்த படிலாம் போட்டு மொத்தமே ஒரு 400 ரூபா வரும். எங்கள் வீட்டு நிலைமை பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்லேயே ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கும். அந்த மளிகை கடையில் வந்து புக்கு ஒன்று போட்டிருப்பாங்க, அக்கௌண்ட்டு புக்கு. என்ன நான் ஓனமாக போய் என்ன பண்ணுவாங்க, வேறு பக்கத்துலேயே சார் வீட்லேயே இருக்குதுல்ல மளிகை கடை, போய் வாங்கின்னு எழுதிக்குவாங்க. அல்லேலூயா. கடையில் போய் வாங்கிக்குவேன். ஆனால் அங்கே வர வருமானத்துக்கு டபுளாக இங்கே வந்து நிற்கும். அப்படி ஒரு நிலைமை அந்த காலத்தில். தரித்திரம்னா தரித்திரம். அந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது ஜபா கூட சின்ன குழந்தை தொலைன்னு ஊற்றும் தண்ணி. குழந்தைங்கள வச்சிங்கன்னா அந்த பெட்டு ஓரத்தில் கொஞ்சோண்டு இடத்துல உட்காந்துன்னு இருக்கும். டாடி எல்லாம் மாடி வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கணும்? நம்ம கவலைப்படாதா, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்றையிலேருந்து கர்த்தருக்கு நாங்கள் ஆனாலும் உண்மையாக இருந்தோம். நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணோம். 1993 சும்மா எழுதி போட்டோம். என்னது? ஹவுசிங் போர்டில் ஃபார்மு.
அது எழுதி போட்ட மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எழுதி போட்டு வந்துட்டோம். அவன் குழுக்களில் போட்டான் பாரு, குழுக்கள். அந்த குழுக்களில் சீட்டு நம்ம பேரில் ஊழ்ந்து ஒன்று, அதுதான் அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிற லேண்டு. இல்லையா? அந்த குழுக்களில் விழுந்து தான் அது. எவ்வளோ லட்சக்கணக்கில் போட்டிருப்போம். அதில் அந்த ஹவுசிங் போர்டில் விழுந்த லேண்டு அந்த குழுக்களில் வந்து தான். இன்னும் ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதித்தா 1 மடங்கு இல்லை, எத்தனை மடங்கு ஆசீர்வார்? 2 மடங்கு, 2 மடங்கு கொடுப்பார். யோபுக்கு 2 மடங்கு கொடுத்தார்ல. நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ல. கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதே அந்த காக்கலூரில் ஒரு ஹவுசிங் போர்டு இன்னொரு ஃபார்மு எங்கே மாட்டின்னுக்குது. வேறு ஒருத்தருக்கு அலாட் ஆகிக்குது அந்த அந்த லேண்டு. அவன் வந்து வானான்னு சொல்லிட்டான். அடுத்த சீனியர் யாருன்னா இவர் தான். யார்? ஆமாம், யுகானந்தம் தான். அவன் கூப்பிட்றான், ஏங்க உனக்கு இன்னொரு வந்துக்குதுங்க, வாங்கிக்கோங்க. என்ன அது ஒன்றை வாங்கிறதுக்கு நான் ஒன்றப்படி என்ன பண்ணு, அதுக்கே பணம் கட்டணும். பணம் கட்டி தான் அதை வாங்கணும். அதையும் வாங்கிக்க, உனக்கு தான் அலாட் ஆகிக்குது. வேணான்னா சொல்கிறேங்க, ஒன்றத்துக்கு போட்டுரு. வேணாம் எனக்கு கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மல்டிபிள் ஆசீர்வாதம் தான் நமக்கு தரோம். ஆமென். கர்த்தர் நம்ம உண்மையாக இருந்தால் அதையும் கொடுத்தாரு ஆண்டவர். இன்றைக்கி 2 இடத்துல 2 ஹவுசிங் போர்டில் சொத்து வந்ததுன்னா நான் என்னுடைய பிரயாசம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய வருமானம் எவ்வளோ, நான் சேர்ந்தது எப்போ 1986 260 ரூபா பேசிக்கில் போய் சேர்ந்தேன். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த மத்திய அரசாங்கத்தில் ஒரு 6 மாதம் கூட நான் வேலை செய்யலை. உடனே ஒரு பே கமிஷன் போட்டான். அப்படியே அது 3 மடங்கா தூக்குச்சு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த 87 கொஞ்ச நாள் பொறுத்து மத்திய அரசு அந்த ஆட்களுக்கு அது வரைக்கும் வந்து கன்ஃபர்மேஷனே பர்மனெண்ட்டே கிடையாது. ஆனால் என்னை வச்சு கர்த்தர் எல்லாருக்கும் பர்மனெண்ட் கொடுத்தார். 87 கர்த்தர் படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். ஆமென். அல்லேலூயா. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் போதும், எங்கேருந்து ஆசீர்வாதம் வரணும்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். நான் நினச்சி பார்க்குறேன், என்னால் ஒரு சிங்கிள் லேண்டு கூட ஹவுசிங் போர்டில் வாங்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு அப்போ இருந்த நிலைமை. ஆனால் கர்த்தரே கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே என்னை உயர்த்தினார். இப்போ பரிபூர்ணமாக நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவர் குப்பையும் எளிமையுமாக இருந்த எண்ணெய் இன்றைக்கி உயரத்தில் தூக்கி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம பாட்டு பாடுறோம், உண்மைதான். உயரத்தில் என்ன பண்ணிக்கிறாரு, வைத்திருக்கிறாருன்னா இன்றைக்கி உயரத்தில் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கி ஒரு காலத்தில். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன். இந்த ஊரில் கூட நிறைய பேர் சொன்னானுங்க, அவர் 3 லட்சத்தினார் இப்படி போய் கேஸெல்லாம் கொடுத்தானுங்க. போய் நான் போல் அதை பற்றி கவலைப்படல. கர்த்தர் எல்லாத்துக்கும் எனக்காக போராடினார். ஆமென். கட்சியில் எவன் சொன்னானே அவனே என்ன பண்ணிட்டான், 25,000 எத்தனை வந்து நீங்கள் அதிகமாக போட்டுக்கிறீங்க அந்த சபையை கட்டுறதுக்கு. அது எத்தனை ஆனாலும் அந்த விஜயநகரில் இருக்கிற சர்ச்சுக்கு பற்றியா, அதுக்கு பவுண்டர் யாருன்னா யார் தெரியுமா? காட்வின் யுகானந்தம் தான். நான் தான் அதுக்கு முதல் கல் நட்டேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணது காட்வின் யுகானந்தம். அது எத்தனை பாஸ்டாங்க வந்தாலும் அதனுடைய பவுண்டர் யார்? காட்வின் யுகானந்தம் தான். அதில் யாராலும் மாற்ற முடியாது, யாருமே சொல்ல முடியாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பாருங்கள், கர்த்தர் நம்ம கையை கொண்டு அநேக காரியங்களை செய்து முடித்தார். அங்கே ஒரு சபை நடத்தணும், அங்கே சபை கட்டணும், இங்கே சபையை கட்டணும், அங்கே ஹவுசிங் போர்டில் ஒரு சபை, பின்னால் இப்போ சபை கட்டிட்டு வரும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தேவன். ஆமென். அல்லேலூயா. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இவ்வளோ செலவு பண்ணிட்டோம். ஆண்டவரை மண் அடிக்கிறதுக்கு 2 லட்சம் அந்த பையன் வந்து, குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஆகும் மண்ணுக்கு மட்டும். நீங்கள் ரெடி பண்ணீங்க சார்ன்றான். என்ன ஆண்டவரே எவ்வளோ இருக்கிறதெல்லாம் கையில் செலவு பண்ணிட்டேன், 2 லட்சம் வாங்கினமேனு. அருமையான சார் பிலிப் வந்து 10,000 ரூபா கொடுத்தாரு. திடீர்னு நேற்று ஜபாவும் சரண்யாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா என்கிட்ட கூட கொடுக்கல, அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு டாடி கிட்ட கொடு
சபைக்கு இது 1,00,000, அவன் ஒரு 1,00,000 கொடுத்துக்கிறான். 1,10,000 நம்ம கையில் இருக்குது. முன்னடிக்கிறதுக்கு தேவையானதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். ஆமென். அனுதினம் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜெபம் என்னன்னா, பணம் இல்லைன்னு நிற்கக்கூடாது. இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திக்கினே இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். தயவுசெய்து எல்லாரும் என்ன பண்ணுங்கள்? ஜபிக்க. நீங்கள் ஜெபிச்சா போதும், கர்த்தர் செய்து முடிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கி தேவன் பரிபூர்ணமாக நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்கள் சூழ்நிலையை தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். 86 போய் வேலை செஞ்சேன். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன், மனைவிக்கு உண்மையாக இருந்தேன். என் கூட எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க தெரியுமா? மத்திய அரசாங்கத்தில் எவ்வளோ ஃபுல்லாக லேடிஸ் தான். என்னை சுற்றி லேடிஸ் தான் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அங்கே ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது, வந்து என்கிட்ட கேட்பாங்க, வந்து டவுட்டு கேட்டுன்னு உட்காருவாங்க. எல்லோரும் கூட நல்லா பேசுவேன். சகோதரிகளாக தான் அவங்கள பாவிப்பினே தவிர, என் கூட வேலை செய்தவர் சொன்னால், யுகா உன்னை நம்பி 10 பொண்ணுங்களை கூட அனுப்பலாம்ப்பா, யாருக்கும் ஒன்றும் ஆகாதுப்பா, என் கூட வேலை செய்கிறவன்னு சொன்னான். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தினார். ஆமென். இன்றைக்கி அந்த சாட்சியை இன்றைக்கும் சொல்லுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஜனங்களுடைய பார்வை அப்படியே திருட்டு பார்வை நிறைய இருக்குது. அந்த பார்வை தயவுசெய்து இருக்கக்கூடாது. காலையில் தான் வந்து 1 பேதில் ஒரு வசனம் வாசித்தோம். ஒரு அந்த வசனத்தை வாசிய சரி. 2 பேதில் 2ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவர்கள் ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சிகளுமாக இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவனாய் இருக்கிற கண்களை உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். இங்கே சொல்லப்படுது பாருங்கள், என்னது? பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற விபச்சார மயக்கம். ஒரு சிலருக்கு கண்ணு எப்போ போனாலும் விபச்சாரம் மயக்கம். அப்படியே பார்த்தாக்கா அப்படியே பார்த்துக்கினே இருக்கும். விபச்சார மயக்கம். அப்புறம் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமா இருக்கிற கண்களை உடையவர்கள். இந்த கண்ணுக்கு அது எப்போ பாவத்தை விட்டு எப்போ பாஷை அப்படி தான் பேசுவார். நம்ம என்ன பண்ணுறது? பாவத்தை விட்டு ஓயாத கண்ணு அப்படியே மேயும் அங்கங்கே. அந்த மாதிரி கண்ணை வச்சிடக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்க்குறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல, நான் யாருக்கு உரியவன்? பரலோகத்துக்கு உரியவன். அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். இன்னும் என்னை கர்த்தர் ஒரு விசேஷமாக தெரிந்து கொண்டார். சாதாரண ஆள் கிடையாது. நம்மளாம் யார்? விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம எல்லாரும் அந்த பரம ராஜ்யத்தை நாம் அடைய போகிறோம். கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். பாவத்தை விட்டு ஓயாத கண்ணை வச்சுக்கணும். இப்படியே மேயக்கூடாது கண். ஒரு சில ஆளுங்களுக்கு சபையில் வந்தாலும் மேயம், வெளியே போனாலும் மேயம். இருக்கக்கூடாது. உங்களுக்கு முன்னால் நான் உட்காந்துக்கிறேன்னா நான் உண்மையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரோட பழகுவேன், எல்லாரோட பேசுவேன். ஆனால் அந்த ஈன புத்தி மட்டும் என்கிட்ட வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மனைவிக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். 91 நாங்கள் கல்யாணம் பண்ணோம். இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அவளை விட்டு நான் பிரியலை, என்னை விட்டு என்ன அவள் அடிக்கலை, நானும் அவளை அடிக்கலை இது வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் 2 பேரும் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்போம். வீட்டில் கூட உட்காந்து பேசுறது கூட நல்லா ஃப்ரீயாக தான் பேசுவோம். அதனால் எங்களுக்குள்ளே சண்டையாக ஒரு நேரத்தில் வரும், சிக்கல் வரும், பிரச்சனைகள் வரும்.
ஆனால் அந்த நேரம் தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சால்வ் ஆகிடும். அல்லேலூயா. அப்போ மனைவிக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், உண்மையாக இருக்கணும். நம்மளை பார்த்து இப்போ ஜபா இருக்கிறான், எங்கள் டேடி எப்படி இருக்கிறார், நான் ஏன் அப்படி இருக்கணும்னு அவன் சொல்லுவான். அப்போ அவனுக்கு முன்னால் நான் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக நாம் வாழ வேண்டும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவான். எசேக்கியா ராஜா அவன் தைரியமாக சொன்னான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், உண்மையும் மன உத்தமமாய் வாழ்ந்தேன் ஆண்டவரே. இப்போ நம்ம சொல்லணும், அவன் அப்படி வாழ்ந்ததுனால தான் அவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம், மிகுதியான ஐஸ்வர்யம் கனம் அவனுக்கு உண்டாயிருந்தது. அவன் வாழ்க்கையில் நீங்கள் 29 வசனத்தில் சொல்லப்படுது, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். அல்லேலூயா. 30 வசனத்தில் சொல்லுது, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா prospered in all his works. எசேக்கியா என்னென்ன செய்தானோ எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், வாய்க்க பண்ணினார். இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் உட்காந்துருக்கிற நான் செய்கிறதெல்லாம் வாய்க்குதுன்னா என்ன காரணம்னா, கர்த்தருக்கு முன்பாக நான் தைரியமாக சொல்லுவேன், அவருக்கு முன்பாக உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ சாங்க பவுல் சொல்கிற மாதிரி என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு எத்தனையோ புஸ்தகத்தை எழுதும்போது சொல்கிறான். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தது போல் நீங்களும் உண்மையாக இருங்க, என்னை விட அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாலமோனை குறித்து வேதம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தினையான மனோவிருத்தியை என்ன பண்ணார், கொடுத்தார். சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவனுடைய தகப்பனார் தாவீது கர்த்தருக்கு எப்படி இருந்தான், உண்மையாக இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினான், உன் நிமித்தம் உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சாலமோனுக்கு கர்த்தர் எல்லாத்திலும் மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தினையான மனோவிருத்தியையும் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணம் உண்டாகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி வேதத்தில் நிறைய சொல்லிக்கினே போகலாம். நமக்கு நான் இதோட முடிக்கிறேன். நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்னிலேருந்து ஒரு வசனம் எப்படி சொல்லுது, மத்தேயு 13:12 உள்ளவன் எவனோ அவனுக்கு அப்புறம் பரிபூர்ணமும் அடைவான். ஆமாம், மத்தேயு 13:12, மத்தேயு 25:29, மார்க் 12:44, லூக்கா 21:4 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு சில ஆளுங்க இருந்தால் கூட என்ன பண்ணுவான், இல்லை 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 பொய். வாயை திறந்தாலே என்னது பொய். இல்லை 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 எப்படிமா இருக்க, நல்லா இருக்கா, எங்க பாஸ்டர் முடியாது முடியாது, இல்லை 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 இல்லை. இல்லாதவங்கக்கிட்ட இருந்துன்னு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னும் இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்போ கேட்டாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள், பழகுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அந்த புக்கில் போட்டு கடன் வாங்கினாங்கன்னு சொன்னால் அதை சொல்லலையே நான் உங்களுக்கு. அதுலேருந்து எப்படி நாங்கள் வெளியே வந்தோன்னு. அல்லேலூயா. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணோம். இப்படியே போனால் நம்ம லைஃப் என்ன ஆகும், நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட டபுளாக கடை ஏறிக்கினே போனால் என்ன ஆகும், நம்ம தலை முழுவிடுவோம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு நாள் பார்த்தோம். சரி,
ஒரு மாதத்தில் என்ன பண்ணோம், அந்த கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைக்கணும். நேராக போயிட்டு ஒரு மூட்டை அரிசி, கொரட்டூரில் அங்கே மூட்டை கணக்கில் தான் இருக்கும். அப்போல்லாம் 100 கிலோ ஒரு மூட்டை அரிசி எடுத்துன்னு வந்து போட்டாச்சு. அப்போது கடையில் என்ன வாங்கலைப்பா, அரிசி வாங்கலை. அந்த மாதமெல்லாம் அப்படி ஓடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தோம். அடுத்த மாதத்தில் போயிட்டு என்ன பண்ணோம், மளிகை சாமான்லாம் போய் மொத்தமாக இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டோம். அப்போ இந்த கடையில் வாங்குறது என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. அப்போ கடையில் கடமே வாங்காதீங்க, நம்ம இதை வச்சுக்கினே குடும்பத்தை என்ன பண்ணோம், கொஞ்சம் ரன் பண்ணோம். அப்படியே வந்து அந்த கடையும் காலி பண்ணி தூக்கியாச்சு. அவன் போயிட்டான். அல்லேலூயா. நாங்கள் வந்து கடன் வாங்காதபடி அதிலிருந்து என்ன பண்ணோம், நாங்கள் அந்தந்த மாதத்தில் வரதில் வச்சு அப்படியே குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் அப்படி தான் கர்த்தர் நடத்துகிறார். எங்கேயும் கடன் வாங்கிறதே கிடையாது. அல்லேலூயா. நீயும் கடன் கொடுப்பாய். கர்த்தர் அப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவன், நீங்கள் கூட நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா என்னன்னா, அவங்களுக்கு கடன் வாங்கலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஏன்னா அவங்க அப்போ அந்த காலத்துலேருந்து அப்படியே இருந்து பழகிட்டாங்க. கடன் வாங்கி தான் அப்படி குடும்பத்தை நடத்தணும்னு அவங்க. ஆனால் அதை மாற்றிட்டோங்க. கடன் வாங்காதபடி கடன் கொடுக்குறவளாய் கர்த்தர் உயர்த்தி வச்சார். அப்போ சொல்கிறேன் நான், அந்த காலத்திலேருந்தே கர்த்தர் அப்படி மாற்றி எங்கள் குடும்பத்தை நடத்த வச்சார். நீங்கள் கூட அப்படி இருங்க. சும்மா அப்படியே புக்கு போட்டுன்னு போய் கடையில் போய் வாங்கின்னு இருக்காதீங்க. அதை மாற்றுங்க ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஒரு மாதம் 2 மாதம் அப்படி பழகிட்டிங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்போ எங்கேயும் நாங்கள் கடன் வாங்குறதே கிடையாது. கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமென். அப்போ அந்தமாதிரி தரித்திரம் நம்மளை விட்டு போனோம்னா, இல்லைன்னு சொல்லாதீங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணுமா, கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். எப்பவுமே இருக்குதுன்னு நினைங்க. கர்த்தர் எங்களை கொடுப்பார், கர்த்தர் எங்களை உயர்த்துவார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பரிபூர்ணம் அடைவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா அவர் கையில் தான் என்ன இருக்குது, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் எவனும் ஒன்று ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆமென். எவனும் ஒன்று உயர்த்தவே முடியாது. அவர் நினச்சார்னா உன்னை உயர்த்துவார். ஆமென். எங்கெங்கே கிடந்தோ வெங்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பார்களை ஒளிஞ்சு கிடக்கிறத எடுத்து உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உன் கண்ணுக்கு தெரியாது. நான் நினச்சி கூட பார்க்கல. ஹவுசிங் போர்டில் 2 இடத்துல எனக்கு இடம் வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எவ்வளோ குழுக்களில் போட்டு எடுத்து நம்ம பேரை வர வைக்கிறாருன்னா சாதாரண விஷயமா அது? கர்த்தருடைய கிருபை. ஆமென். நீங்களாம் நினைப்பீங்க, எப்படியே பாஸ்டர் வந்து சபையை நினைத்தி அதில் துட்டு வாங்கிட்டார் பொழுது நல்லா வாங்கிட்டார். இல்லை, நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் கிருபையாய் இறக்கப்பட்டு என் மேலே அவர் இறக்கப்பட்டு கொடுத்த சொத்து தான் இப்போ என்கிட்ட இருக்குது. நான் சபையை நடத்துறது. இப்போ நான் போகிற இடத்துல போன மாதம் கூட ஒரு சபையில் போயிட்டு நானும் பாஸ்டர்மா போனோம். சுவிசேஷ கூட்டம் நல்லா நோட்டீஸ்லாம் போட்டு தான் வச்சாங்க. போய் கூட்டத்தை நடத்தினேன். 1 ஹவர் மெசேஜ் கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் பாட்டுன்னு என்ன பண்ணிட்டோம், காணிக்க கூட வாங்கலை. நாங்கள் பண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த பாஸ்டர் பின்னாடியே ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் உங்களுக்கு காணிக்க கூட கொடு. பரவாயில்லையா, நீ வச்சுக்கியா? கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக வச்சுருக்கார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக வச்சுக்கிறார். பரவாயில்ல, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இந்த எண்ணங்கள் இழிவான ஆதாயத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யறதுக்காக வரவில்லை. இழிவான ஆதாயத்தை நம்பி ஊழியம் செய்யவில்லை. கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். இதுவரைக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தரை பார்த்து ஆண்டவரே எனக்கு இல்லை, அவர் கரத்தை அவர் கையில் தூக்குவேன். கர்த்தர் எங்கேருந்து எனக்கு வர வைப்பார், வரவழைப்பார். இன்றைக்கும் வரவழைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி பாருங்கள்,
உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? பரிபூர்ண ஆசீர்வாதம், ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கலாத்தியர் 1:19 வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்பட்டது, கலாத்தியர் 1:19, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர சகலமும் பரிபூர்ணம் அவருக்குள் வாசமாக இருக்கவும் வருமே. அந்த வசனம் பாருங்க, கலாத்தியர் 1:19. 1:19 அது சகலமும் பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாக இருக்கும். சரி, கொலோசியர் 1:10. ஆமென். ஆமாம், கொலோசியர் 1:19 கரெக்ட். நான் தான் அந்த மாற்றி சொல்லிட்டேன். கொலோசியர் தான் 1:19 தான். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். சகல பரிபூர்ணமாக யார்கிட்ட இருக்குது? ஏசப்பா கிட்ட தான் இருக்குது. நம்ம ஏசப்பா மாட்டம் நம்ம பாருங்கள். நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, வேறு யாருக்கும் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் எவனுக்கும் பயப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு பாயிண்ட், நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எப்படியாப்பட்ட அதிகாரி இருந்தால் கூட நேராக போய் நீ பேசிட்டு வந்துடுவேன். ஆஃபீஸில் கூட நான் 35 வருஷமாக வேலை செஞ்சேனே, என்கிட்ட ரொம்ப தைரியமாக பேசுவோம். போயிட்டு ஆஃபீஸர் கூட அவனே அலருவான் என்னை பார்த்து. அப்படியாப்பட்ட அப்படி போய் நேராக நின்று பேசிட்டு வந்துடுவேன். பயப்பட மாட்டேன். போயிட்டு என்ன மிஞ்சி போனால் என்ன போவோம், வேலை தான் போவோம், போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். தைரியமாக பேசிட்டு வருவேன். ஆனால் கர்த்தர் ஒருவனும் எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவே முடியல. ஆமென். ஏன்னா என்னுடைய பயம் எங்கே இருக்குது? கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட நான் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இவரை வச்சு ஏதாவது சம்பாதிக்கலாம், அவன் யோசித்துக்குன்னு ஏதாவது பண்ணுவான். எனக்கு அந்த பழக்கமே நம்மக்கிட்ட கவலை. நான் கர்த்தருக்கு பயந்தேன் அவன் மனுஷன். ஆமென். நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால இந்த ஈன புத்திகளாம் நான் வரமாட்டேன்டா, போட வேண்டுருவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். அப்படி தான் அந்த 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தருக்கு பயந்ததுனால, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்ததுனால இது வரைக்கும் கர்த்தர் என்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாம்.